ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து அப்துல் ரஹ்மான்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பேன். ஸோ இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். பலப்பம் பிடிக்கும் வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களிலும் தீக்குச்சிகள் என்ற குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்ற குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கவிஞர் அப்துல் ரஹ்மானை பற்றி அவருடைய நூல்களில் எது பொருந்தாதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பால் வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள் இது எல்லாமே யாருதுன்னா அப்துல் ரஹ்மானுடைய நூல்கள் தான். இந்த கரித்துண்டு மட்டும் இவர் எழுதியிருக்க மாட்டார். கரித்துண்டு வந்து மு வரதராசனர் வந்து எழுதியிருப்பார். ஸோ மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், பொது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், பொது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் எண்ணெய் விருது பெற்றவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் எண்ணெய் விருது பெற்றவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். குயில் பாட்டு என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பாரதியார். அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன் வந்துடுவார். துறைமுகம் வந்து சுரதாவுக்கு போயிடும். பால் வீதி என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஸோ ஆலாபானை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஆலாபானை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் தான். ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் எண்ணெய் விருது பெற்ற பெருமைக்குரியவர் யாருன்னா கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் எண்ணெய் விருது பெற்ற பெருமைக்குரியவர் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். குயில் பாட்டு பாரதியார் தான். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால் வீதி அப்துல் ரஹ்மான். பின்வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒளிப்பறவை இது வந்து சிற்பி வந்துடும். ஸோ இதுதான் இதில் இல்லை. பால் வீதியாக இருக்கட்டும், ஆலாபானையாக இருக்கட்டும், நேர் விருப்பமாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் தான். பால் வீதி, ஆலாபானை, நேயர் விருப்பம் இது எல்லாம் அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். அதே தான் மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் தான். ஸோ அதே தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. மரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஸோ நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், பொது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஸோ கீழுள்ள நூற்பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலின் பெயர் என்ன? ஸோ அப்துல் ரஹ்மான் எழுதாத நூல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேயர் விருப்பம், பால் வீதி, சொந்த சிறைகள். ஸோ இது எல்லாமே யார் எழுதியிருப்பாருன்னா அப்துல் ரஹ்மான் தான் எழுதியிருப்பார். நேயர் விருப்பம், பால் வீதி, சொந்த சிறைகள் இந்த நூல்கள் எல்லாம் எழுதியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். ஸோ இன்னொரு சிகரம். ஸோ இந்த நூல் மட்டும் அவர் எழுதியிருக்க மாட்டார். ஸோ அவ்வளோதான். அப்துல் ரஹ்மான்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.